கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கண்டாவளை தருமபுரம் பகுதியிலே இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் புஷ்பராஜா அவர்களே, இங்கு வருகிறது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் நாவை கோராஜா அவர்களே, எங்களுடைய வடக்கு மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் இணைந்து இந்த மாவட்டத்தில் நிறுத்தியிருக்கின்ற இலக்கம் 5 போட்டியிடுகின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசான் குருவராஜா சார் அவர்களே, இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற இலக்கம் 1 போட்டியிடுகின்ற அரியர்கன் சார் அவர்களே, இலக்கம் 7 போட்டியிடுகின்ற பசுவரி பிள்ளை ஐயா அவர்களே, இங்கு வருகிறது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி சுரீஸ்கரன் அவர்களே, மற்றும் உரையாற்றி சென்றிருக்கின்ற எங்களுடைய பச்சளைப்பள்ளி பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் தம்பி சாந்தன் அவர்களே, கிளிநொச்சி மாவட்ட மாற்று வலுவலியோர் சங்கத்தின் தலைவரும் எங்கள் கட்சியினுடைய முக்கிய செயற்பாட்டாளருமான தம்பி சிவமாறன் அவர்களே, எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அண்ணன் சுப்பையா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி சிவச்செல்வன் அவர்களே, மற்றும் இங்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய மூதாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஐயா ஸ்ரீதரன் அவர்களே, மற்றும் இங்கு குழுமியிருக்கின்ற தர்மபுரம் வாழ் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் ஒரு தேர்தல் கால பிரச்சாரத்தில் உங்களிடம் வந்திருக்கின்றோம். 1958 ஆண்டு இலங்கையிலே எங்கள் மீது ஒரு பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. சிங்கள காடையர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் மீது ஒரு பெரிய வன்முறையை புரிந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள், பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போனார்கள். நாட்டினுடைய பல பகுதிகள், குறிப்பாக அனுராதபுரம் பகுதிகளிலிருந்தும் மலையகத்திலிருந்தும் எங்களுடைய தமிழர்கள் சாரை சாரியாக எங்களுக்கு தமிழன் வாழுகின்ற பகுதிகளில் தான் பாதுகாப்பு என நினைத்து கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பிரதேசங்களை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த நகர்வின் ஒரு மையமாகத்தான் 58 ஆண்டிலே இந்த தருமபுரம் பகுதியிலே நாங்கள் குடியேறிக்கொண்டோம். இந்த காடுகளை அழித்து இந்த இடங்களிலே நாங்கள் காணிகளை உருவாக்கி இந்த மண்ணிலே குடியேறி வாழ்ந்து இன்று ஒரு பரம்பரையை உருவாக்கி எங்களுடைய பிள்ளைகள் படித்து அடுத்த சந்ததி வாழ்வதற்கான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் இவ்வளவையும் தாண்டி வந்த நாங்கள் இந்த மண்ணிலும் ஒரு விடுதலைக்காக நாங்கள் போராடினோம். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த மண்ணிலே அடித்து கலைக்கப்பட்டோம், அங்கு வாழ முடியாமல் தடுக்கப்பட்டோம். எல்லாரும் வாழ்ந்த மண்ணிலே இருந்து நாங்கள் மெல்ல மெல்ல கலைக்கப்பட்டு இன்று அனுராதபுரம் கூட ஒரு முழுமையான சிங்கள நகரமாகவும் புனித நகரம் என்ற பெயரோடும் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து வந்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு இந்த மண்ணிலே வாழ அதற்கு கூட தடை இருந்து ஒரு யுத்தத்தை சந்தித்தோம். 30 ஆண்டுகள் நடந்த விடுதலைக்கான யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த மண்ணிலே விதையாக்கி இருக்கிறோம். எத்தனையோ பேர் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விதையாக்கி அவர்களுக்கு இந்த கைகளால் மண்ணள்ளி போட்டு பூ போட்டு நாங்கள் வீடுகளிலே நிம்மதியில் இருக்கிற காலங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதேபோல இன்றும் ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைகளிலே இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த தர்மபுரம் பகுதியிலே பிள்ளைகளோடு இருக்கிற எத்தனை விதவை தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்களிடம் அவர்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், வடக்கு கிழக்கிலே பதிவு செய்யப்பட்ட 90,000 விதவைகள் இருக்கின்றார்கள். பதிவை விட இதைவிட மேலதிகமானவர்கள் இருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டவர்கள் 90,000 பேர் இந்த வடக்கு கிழக்கிலே விதவைகளாக இருக்கிறார்கள் என்பதை இலங்கையினுடைய பெண்கள் சிறுவர்களுக்கான அமைச்சர் அவர்கள் கூட இது பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த பெண்கள் குழந்தைகளோடு தங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற நிலையை நாங்கள் இந்த இடத்திலே யோசித்து பார்க்கிறோம். இந்த அரசாங்கம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை அல்லது தொழிலை, ஒரு வருமானத்தை உருவாக்கி இருக்கிறதா? எத்தனை பிள்ளைகள் எங்களுடைய வீடுகளிலே இன்றும் அப்பாவை காணாமல், அம்மாவை காணாமல், சகோதரர்களை காணாமல் அழுது குளறி இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் இதில் இருக்கிற பொழுது என்னை ஒரு குழந்தை வந்து போயிட்டு வருகிறேன் என்று சொன்னார். இந்த குழந்தை
அந்த நவநீதம் பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணம் வந்த பொழுது தன்னுடைய 2 அண்ணாக்களையும் காணவில்லை என்று கதறி அழுதார். அந்த யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு பின்னால் நான் அந்த குழந்தை அழுவதை நான் இலத்திரனியல் ஊடகங்களில் தான் பார்த்தேன். பார்த்த பின்னர் பலரிடம் கேட்டேன், யார் இந்த குழந்தை என்று. இந்த குழந்தை தர்மபுரத்திலே இருந்து தன்னுடைய 2 அண்ணன்மாரை தேடி யாழ்ப்பாணத்திலே நவநீதம் பிள்ளை வருகிறார் என போய் அவரிடம் கேட்பதற்கு சென்ற பொழுது அவர் தடுக்கப்பட்டார். அந்த குழந்தை தடுக்கப்பட்டதால் அந்த குழந்தை தெருவிலே கிடந்து கதறி அழுதது. இவர்கள் தேடுகிறார்கள், எங்கள் சகோதரர்களை தேடுகிறார்கள், எங்கள் உறவுகளை தேடுகிறார்கள், எங்கள் சிறையிலே உள்ள பிள்ளைகளை விடுதலை செய்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு சின்ன விடயம், ஜனாதிபதி தன்னிடம் இருக்கிற அந்த நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிள்ளைகளை இலகுவாக விடுதலை செய்ய முடியும். இந்த நாட்டிலே ஒரு அமைதி சமாதானத்தை அவர்களால் உருவாக்க முடியும். கிளிநொச்சி நகரத்தை பாருங்கள், இருந்த தண்ணீர் தாங்கியை தாங்களே குண்டு வைத்து தகர்த்துவிட்டு நாங்கள் யுத்தத்துக்கு இனியும் இடமளிக்க மாட்டோம் என்று ஒரு விளம்பர பலகை போட்டுவிட்டு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தவர்கள் மீது நாங்கள் கோபம் கொள்ளவில்லை. நூலகத்தை இன்னும் நாங்கள் அடையாளமாக வைத்திருக்கவில்லை. எங்கள் மீது எவ்வளவு அநியாயங்கள் புரிந்த பொழுதெல்லாம் நாங்கள் அதனை மறைத்து வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் இடங்களிலே எத்தனை பேருக்கு நாங்கள் நினைவாலயங்கள் கட்டியிருந்தோம், அவற்றை கூட நாங்கள் பராமரிக்க முடியவில்லை. குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்காக நெடுந்தீவு துறைமுகத்திலே இருந்த அந்த நினைவு கல்லை கூட அகற்ற முனைகிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் ஒரு சமாதானம், சகவாழ்வு என்பது, ஒரு தார்மீக வாழ்வு, ஜனநாயகம் என்பது அது ஒரு சரியான புரிதல்கள் ஊடாக, புரிந்துணர்வின் ஊடாகத்தான் அது வர முடியும். ஆனால் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையோடு வருகின்ற சிங்கள தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் தமிழர்கள் மீண்டும் குருதி சிந்துவதைத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதாகத்தான் அது மாறும். ஆகவே நாங்கள் நல்லெண்ணங்களோடு வாழ்ந்திருக்கிறோம், நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு பல விட்டுக் கொடுப்புகளோடு நாங்கள் இருந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது கூட 56ஆம் ஆண்டிலே அல்லை கந்தளாவிலே 156 விவசாயிகளை சிங்கள காடையர்கள் வெட்டுகின்ற பொழுது நாங்கள் பேசாமல் இருந்தோம், அல்லது நாங்கள் பதறியோடி வேறு இடங்களுக்கு சென்றிருந்தோம். இதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் இந்த யுத்த சூழலிலே நாங்களாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆயிரக்கணக்கானவர்களை நாங்கள் சிறையிலே கண்டு இல்லாமல் சரணடைந்தவர்கள் என்று பலரை இன்றும் கூட நாங்கள் காணாமல் தேடுகிறோம். எங்களுடைய வெள்ளை கொடியோடு பலர் இலங்கை அரசிடம் சரணடைந்தார்கள். புலித்தேவன், அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன், அரசியல் துறை துணை பொறுப்பாளர் தங்கன் உட்பட பலர் இலங்கை அரசிடம் வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்தார்கள். இவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள் அவருடைய மனைவிமார், குடும்பத்தினர். இதிலே தங்கன் தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு போனார். விளையாட்டுத்துறையின் பொறுப்பாளர் ராஜா தன்னுடைய 3 குழந்தைகளோடு போனார். பாலகுமாரன் தன்னுடைய மகனோடு உள்ளுக்கு சென்றதை லங்கா கார்டியன் பத்திரிகை தன்னுடைய செய்தியிலே விளம்பரமாக செய்திருந்தது. பல ஊடகங்கள் அதனை வெளியிட்டிருந்தன. இவர்கள் எங்கே என்று நான் பாராளுமன்றத்தில் பல தடவை பேசியிருந்தேன், கேட்டிருந்தேன். இதை கேட்டதற்காக 2011ஆம் ஆண்டு நொச்சியாகம வைத்து என் மீது சுட்டார்கள். தெய்வாதீனமாக நான் தப்பிக்கொண்டேன். அதற்கு பின்னரும் கூட எங்களுடைய அலுவலகத்திலே குண்டு செய்யும் மருந்துகளை வைத்து என்னுடைய அலுவலகத்தில் இருந்த என்னுடைய தம்பிகள் வேளமாரிகன், பொன்காந்தனை கைது செய்தார்கள். இன்றும் அவர்கள் பூசாவிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்து வந்துதான் நாங்கள் ஒரு சாதாரண மாகாண சபைக்காக நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த மாகாண சபை பலரும் பல விளக்கங்களை சொன்னார்கள். இந்த மாகாண சபையிலே என்ன இருக்கிறது, என்ன இல்லை, இதனால் என்ன நடக்கும் என்று. உண்மையிலேயே 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி என்ற 42 வயது நிரம்பிய இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இலங்கையிலே இருந்த JR ஜெயவர்தன என்கிற 72 வயது நிரம்பியவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது சொன்னார்கள், இந்தியாவிலே உலகத்திலே ராஜதந்திரிகள் மட்டத்தில் இலங்கையினுடைய 72 வயது JR ஜெயவர்தனவுக்கும் 42 வயசு ராஜீவ்காந்தி அவர்களும் இலங்கை உலகத்திலே ஒரு புதிய ஜோடி உருவாகி இருக்கிறதாக சொன்னார்கள். அந்த ஜோடிகள் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம். இதனூடாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 13வது திருத்தம். இந்த 13வது திருத்தத்தினூடாக புறப்படுத்த இந்த வட மாகாண சபைகள் சட்டம் என்பது தமிழர்கள் இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, அந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதனூடாக தமிழர்களுக்கு ஏதும் தீர்வு கிடைத்ததா, அந்த தீர்வுகள் ஏதும் சாதகமானதாக முடிந்ததா? எதுவுமே நடைபெறவில்லை. தமிழர்கள் நிம்மதியான வாழ்வை சந்திக்க முடியவில்லை. இந்திய படைகள் இந்த மண்ணிலே கால் வைத்தன, எங்களோடு மோதினார்கள்.
ஆயிரக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டார்கள். எத்தனையோ அப்பாவி மக்கள் இந்திய படைகளால் கொல்லப்பட்டார்கள். ஆனால் எதுவும் நடைபெறாமல் 89களின் கடைசியில் 90களின் ஆரம்பத்தில் இந்திய படைகள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறி சென்றன. அதன் பின்னரும் யுத்தம் நடந்தது. நாங்கள் யுத்தங்களை கண்டவர்கள், பல இன்னல்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்தவர்கள். இதெல்லாம் கடந்து வந்து 2001ஆம் ஆண்டு சொல்கைம் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார். தலைவர் பிரபாகரனோடு கைகுலுக்கிக் கொண்டார். ஒரு சமாதானம் என்று சொன்னார்கள். அந்த சமாதானம் பேசுகின்ற காலங்களில் விடுதலை புலிகளை அழிப்பதற்கான சகல தந்திரோபாயங்களையும் இலங்கை அரசு செய்து கொண்டது. அந்த தந்திரோபாயங்களில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம். எங்களுடைய இளைஞர்கள் பலியாக்கப்பட்டார்கள். நாங்கள் மெல்ல 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 ஒரு உலக பந்திலே ஒரு சிறிய தேசிய இனம், தன் விடுதலைக்காக போராடிய இனம், தன் தலைமைத்துவத்தையும் தன்னுடைய போராட்ட வலுவையும் மௌனிக்கப் போகும் அளவுக்கு நாங்கள் சிதைக்கப்பட்டோம். ஆனால் நாங்கள் அந்த 2009 சிதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிலையில் இருந்து மீண்டும் உலக அரங்கிலே ஒரு பேசு பொருளாக நாங்கள் மாறி இருக்கிறோம். நாங்கள் உலகத்தை ஒரு தலையிலிருந்து வாடுகின்றதற்கான உரிமைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த உரிமைகளோடுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த நவநீதம் புள்ளி அவர்கள் கூட இந்த மண்ணுக்கு வந்து சென்றிருக்கிறார் என்றால் இங்கு ஒரு மனித குலத்துக்கு எதிரான கொடுமை நடைபெற்றது. 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்டார்கள் அல்லது காணாமல் போனார்கள். இவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும். நீங்கள் இலங்கை அரசு நீ முதல்ல ஒரு நீதியை சொல்லு என்பதற்காக முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரிசனம் குழு இங்கு வந்தார்கள். அவர்கள் வந்து சில விவரங்களை தேடினார்கள். தேடி சிலருடைய அறிக்கைகளை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் போய் தங்களுடைய அறிக்கையிலே சொன்னார்கள் 40,000 தமிழர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று. பிபிசியினுடைய செய்தியாளர் சொல்லுகின்றார், இலங்கையிலே இன்னும் கொலைகள் எண்ணப்படுகின்றன, இங்கு பல மக்கள் காணாமல் போயிருக்கிறார். தான் இலங்கை மத்திய வங்கியினுடைய 2006, 2005, 2007, 2008ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகைகளின் அடிப்படையில் 2009 இருந்ததன் அடிப்படையில் நான் 2010 கணக்குகளை பார்த்தேன். அங்கு மக்களில் பலரை காணவில்லை. ஆகவே 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணவில்லை என்று மொய்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணிலே காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். எங்கள் உறவுகளை துடிக்க துடிக்க நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இங்கு அருமையாக குருராயாசர் அவர்கள் சொன்னார், கண்களால் கண்ட விடயங்களை சொன்னார். நாங்கள் எத்தனை பேரை இழந்தோம் என்பதை சொன்னார். நாங்கள் இவ்வளவையும் இழந்து வந்தவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த 2006களில் இருந்து யுத்தம் உறுதியாக நடைபெறுகின்ற நாட்கள் வரை இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளராக நான் இருந்தவன். இறுதியிலே நான் வட்டக்கட்சியிலிருந்து ஓடி நாங்கள் இந்த தர்மபுரம் கடக்கிற பொழுது கூட முரசுகோட்டையில் அளித்த விமான தாக்குதலை கூட நான் நேரடியாக சென்று பார்த்தவன். ஒவ்வொருவரையும் நாங்கள் பொறுக்கி எடுத்தவர்கள். ஆகவே இந்த மண்களிலே நடந்த கொலைகள், அந்த கொலைகளின் ஊடாக அளிக்கப்பட்ட எங்கள் இனம், இவற்றை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டவர்கள். ஆகவே இந்த நிலைகளில் இருந்துதான் 2012ஆம் ஆண்டு அமெரிக்கா இலங்கையிலே மனித குலத்துக்கு எதிராக, குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு இந்த மண்ணில் நடைபெற்றது. அதற்கான ஒரு சர்வதேச விசாரணை தேவை. அது விசாரிக்கப்பட வேண்டும். அது இலங்கையுடைய நல்லிணக்க ஆணைக்குழுவாகவோ அல்ல இலங்கை அரசு அதை சரியாக செய்யும் என்றோ அவர்கள் நம்பவில்லை. ஆகவே ஒரு சர்வதேச ரீதியான விசாரணைக்கான இறுக்கமான ஒரு தெரிவாக 2012இல் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு பல நாடுகள் ஆதரவு வழங்கியிருந்தன. தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையிலே நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2013ஆம் ஆண்டு திரும்பவும் இந்த நவநீதம் புள்ளி அவர்கள் பணிப்பாளராக இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான கழகத்திலே இந்த தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. பல நாடுகள் இந்த மனித குலத்துக்கு எதிரானவை விசாரிக்கப்பட வேண்டும் என தாங்கள் வாக்களித்தார்கள். இப்பொழுது அந்த வாக்களிப்பில் 2013 கொண்டு வரப்பட்ட பிரேரணையிலே வடக்கு மாகாண சபையிலே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வுக்கான வழியாக அது உருவாக்கப்பட வேண்டும் என சர்வதேசத்தினுடைய கோரிக்கைக்கு அமைய, அழுத்தத்துக்கு அமைய இலங்கை இப்பொழுது இந்த தேர்தலை நடத்துகிறது. இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு மாதங்களில் காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடைபெற இருக்கிறது. நவநீதம் பிள்ளை அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். அவரை கூட மிக கேவலமாக அந்த அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் மட்டத்தில் கூட பலவாறும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள் நாங்கள் அவரை மணமுடிக்க கூட காத்திருக்கிறோம் என்று மிக கேவலமாக நடத்தி கொண்டார்கள். இவ்வளவு விடயங்களையும் கேட்டுக்கொண்டு அன்னை நவநீதம் புள்ளி அவர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அந்த மாற்றம் என்பது ஒரு சர்வதேசத்தினுடைய அழுத்தங்கள் ஊடாகத்தான் அது ஏற்பட முடியும் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2012ஆம் ஆண்டு எங்களுக்கு எதிரான போர் நடைபெற்றது என்பதற்காக கிளிநொச்சியில் கூட, யாழ்ப்பாணத்தில் கூட பல இடங்களில் அரசாங்கத்துக்கு சார்பாக அரசோடு ஒட்டி இருக்கின்ற பலர் இந்த ஊர்வலங்களை நடத்தினார்கள். நான் பலரை கண்டேன். பலர் தங்களுடைய ஊர்வலங்களிலே இங்கு ஒரு மக்கள் கூட சாகவில்லை என்று சொல்லி ஊர்வலம் நடத்தியவர்கள். குறிப்பாக சந்திரகுமார் முன்னுக்கு நின்று அந்த ஊர்வலத்தை செய்தார், இந்த கீதாஞ்சலி செய்தார். ஏன் மிக கேவலம், இந்த மண்ணிலே இருக்கின்ற அரியகுட்டி முருகேசு என்பவர் அந்த ஊர்வலத்திலே ஒருவராக சென்றார். பலரை அழிப்பதற்கும் பலர் சாவதற்கும் காரணமாக இருந்த அவர் கூட இந்த ஊர்வலத்திலே ஒருவரும் சாகவில்லை என்று தானே கூட்டி அழைத்து சென்றார்கள். ஆகவே அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் செத்தவர்கள், நாங்கள் எவ்வளவு பேரை இழந்து வந்தோம் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாங்கள் இந்த அழிந்தவருடைய எலும்பு துண்டங்களுக்கு மேலும் சாம்பல் மேடுகளுக்கு மேலும் நின்று எங்கள் உரிமைகள் பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது வெறுமனே சலுகைகளுக்கானதல்ல. தமிழன் ஒரு ஆட்சிக்கான ஒரு வல்லமையை கொண்டிருக்கிறான். அது இந்த வடக்கு மாகாண சபையிலே ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தீர்வல்ல. இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ அல்ல இது ஒரு இடைக்கால தீர்வாகவோ தமிழர்களுக்கான ஒரு முழுமையான தீர்வாகவோ நாங்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஒரு தேர்தல் வடக்கு மாகாண சபைக்கு நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் போட்டியிட தவறினால் விரும்பத்தகாத அல்லது பொருத்தமில்லாதவர்கள் அந்த இடங்களை நிரப்புவதன் மூலம் எங்கள் இனம் இன்னும் அழிக்கப்படும். அவர்கள் தங்கள் சுயநலங்களுக்காக, தங்களுடைய சுய இருப்புகளுக்காக, தங்களுடைய சொத்து சேகரிப்புகளுக்காக இவர்கள் கட்டாயம் எங்களுடைய மக்களை விற்பார்கள் அல்லது அழிப்பார்கள். அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் நாங்கள் இந்த மாகாண சபையிலே போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆகவே நாங்கள் போட்டியிடுகிறோம். அதற்கான ஒரு பொருத்தமானவர்களை இந்த மண்ணிலே நாங்கள் தந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குருராஜா சார் இந்த மண்ணிலே எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார். உங்களோடு அவர் எப்படி பழகியவர். அவர் இந்த மண்ணிலே இருந்த ஒரு பெரும் கல்விமான், மொழியாற்றல் கொண்டவர். நாங்கள் பல குரலிலும் அவரோடு பல தடவைகள் 2 ஆண்டுகள் தொடர்ந்து அவரோடு கேட்டு கேட்டு உங்கள் எல்லோருடைய அழுத்தங்களின் காரணமாக அவர் இந்த அரசியலுக்குள் நாங்கள் அவரை கொண்டு வந்தோம். இது வெறுமனே ஒரு சாக்கடை அரசியல் அல்ல. ஒரு இனத்துக்கான உரிமை பேசுவதற்காக உண்மையான இன தேசியத்தை புரிந்து கொண்ட ஒருவரை நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய பசுபதி பிள்ளை ஐயா அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட கிளையின் செயலாளராக இருந்து எவ்வளவு இடர்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களோடு தோள் கொடுத்து எங்களோடு இருந்து தொடர்ந்து இந்த மக்களுக்காக பணி செய்து வருபவர். ஆகவே அவரை ஒரு வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். ஹரிரட்னம் சார் அவர்கள் ஏற்கனவே அவர் கல்வி பணிப்பாளராக, வடக்கு மாகாணத்துடைய மேலதிக கல்வி பணிப்பாளராக கடமையாற்றியவர், வடமாகாணம் பற்றி தெரிந்தவர். அவரை நாங்கள் ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். ஆகவே இது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் புகழ்பூத்த கல்விமான்களை, இந்த மாவட்டத்தினுடைய சிறந்த மனிதர்களை நாங்கள் தந்திருக்கிறோம். காரணம், நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும். எங்கள் இனம் அழிக்கப்பட்டது. இந்த இனத்துக்கு ஒரு விடிவு வேண்டும். நாங்கள் வெறுமனே அபிவிருத்திகளுக்கானவர்கள் அல்ல. அண்மையிலே குருராஜாஸ்வரர் அவர்களை கூட ஒரு பத்திரிகை இருவர் கேட்டிருந்தார், நீங்கள் என்ன அபிவிருத்தி பற்றி தானே பேசுவீர்கள், ஆகவே உங்களுடைய அபிவிருத்தி பற்றி நாங்கள் பத்திரிகையில் எழுதுகிறோம். இல்லை இல்லை, நாங்கள் அபிவிருத்தி பற்றி பேசவில்லை. நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட எங்கள் மக்களுக்கு ஒரு பன்னாட்டு விசாரணை வேண்டும். நாங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து சிங்கள இனத்தால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான கௌரவமான அரசியல் தீர்வு தேவை. அதற்காக நாங்கள் போட்டியிடுகிறோமே தவிர, அதற்கான ஒரு கருத்து கணிப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகின்றோமே தவிர, நாங்கள் வெறுமனே அபிவிருத்தி என்ற கோஷங்களோடு அடங்கி போவதற்காக நாங்கள் இதற்குள் வரவில்லை. அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபிவிருத்தி என்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. இந்த அபிவிருத்தி என்றால் என்ன? ரோட்டு போடுதல், வீடு கட்டுதல், அல்லது நாங்கள் பாடசாலைகளை கட்டுதல், அந்த கட்டடங்களை திறப்பதற்கு போட்டி போடுதல், இதுதான் அபிவிருத்தியா? உங்களுக்கு தெரியும், தர்மபுரம் இலக்கம் 1 பாடசாலையை எந்த நிறுவனம் கட்டியது? யுனிசெப் என்கிற உலக மகா நிறுவனம் ஒன்று அந்த பாடசாலையை கட்டியது. அவர்கள் கட்டிவிட்டு அந்த பாடசாலையை திறப்பதற்கு இருந்தார்கள். ஆனால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு காட்டு சட்டம் வைத்திருக்கிறார் சந்திரகுமார் என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கேயும் போகக்கூடாது, பாடசாலைகளுக்கு செல்லக்கூடாது, நிறுவனங்களுக்குள் போகக்கூடாது, பொது அமைப்புகளுக்குள் போகக்கூடாது, ஒரு சாதாரணமான மக்களுக்காக கட்டப்பட்ட பொதுநோக்கு மண்டபங்களுக்குள் கூட போகக்கூடாது. அப்படியான சட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்
அந்த நிறுவனத்துக்கே தெரியாமல் வந்தந்த பாடசாலையை வலுக்கட்டாயமாக திறந்தார். அந்த நிறுவனக்காரர் வந்தார்கள், அதனை நிறுத்தி வைத்தார்கள், திரும்ப வந்து அவர்கள் திறந்தார்கள். இது நீங்கள் கண்ட காட்சி. ஆகவே இவர்களுடைய வேலை என்ன? இந்த சந்திரகுமார் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாரா? ஆரோ ஒரு உலகம், சர்வதேசம், அழிந்து போன தேசத்தில் எங்கள் பாடசாலைகளை கட்டித் தருகிறார்கள். சர்வதேச நிறுவனங்கள் எங்களுக்கு வீதி போட்டு தருகிறார்கள். சர்வதேச நிறுவனங்கள் எங்களை இந்த மண்ணிலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக உதவுகின்றார்கள். இது எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எந்த நாடு வறுமையில் வாழ்ந்தாலும் யுத்தத்தில் அழிந்தாலும் அந்த நாடு வாழ வேண்டுமானால், உயர வேண்டுமானால் அவர் எங்களுடன் கடன் பெறுவது வளமை. அவர்கள் கடன் பெற்று அபிவிருத்தி செய்வது வளமை. அதனை இந்த நாடு திரும்ப கட்ட வேண்டும். சாதாரணமானது. குடும்பத்திலே வறுமை வந்தால் நாங்கள் இந்த உதவி கேட்கிறோம், அந்த உதவி கடனை கூட நாங்கள் கட்டுகிறோம். அதுதான் அதே முறைதான் நாடுகளுக்கு இடையில் கடன் பெறுவது. ஆகவே இந்த கடன்கள் என்பது தனிப்பட்ட மனிதர்களின் காசுகளாக இங்கு வரவில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கதைப்பதால் தான் மின்சாரம் இங்கே வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கதைப்பதால் தான் வீடுகள் கட்டப்படுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கதைப்பதால் தான் பாலங்கள் போடப்படுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கதைப்பதால் தான் வீதிகள் போடப்படுகின்றன. நாங்களும் கதைக்காமல் விட்டால், நாங்கள் பேசாமல் விட்டால், அவர்கள் இந்த மண்ணிலே தாங்கள் சுருட்டக்கூடிய எல்லாத்தையும் அவர்கள் சுருட்டிக் கொண்டு சென்று விடுவார்கள். இந்த மண்ணிலே அறிவுகள் பற்றி அவர்களால் பேச முடியுமா? இல்ல சிறையில இருக்கிற கைதிகளை இந்த சந்திரகுமாரால் அல்லது இந்த கீதாஞ்சலியால் அல்லது இந்த முருகேசுவால் எடுத்துவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கேட்கிறோம், இந்த மண்ணில் வாழ நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய காலத்திலிருந்து வந்த ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஒவ்வொரு பிரதம மந்திரியும் இந்த நாட்டிலே தமிழர்களை எவ்வாறு அடித்தார்கள். நாங்கள் காலங்காலமாக எவ்வளவு ஒப்பந்தங்களில் ஏமாற்றப்பட்டோம். ஆகவே எங்களை பற்றி பேசுவது நாங்கள் தான், எங்கள் உரிமைகள் பற்றி பேசுவது நாங்கள் தான். பரந்தல்லை வைத்த ஒரு இளைஞன் அவருடைய சட்டையை கட்டி வைத்துவிட்டு ராணுவம் அடித்தால் அதை பற்றி பேசுவது நாங்கள் தான். விஸ்வமணி சந்தியிலே வைத்து கணவனும் மனைவியும் வருகிற பொழுது பெண் தொகையிலே இருந்து வந்த சிங்கள சுற்றுலா பயணிகள் அவர்களை தாக்கினால் அது பற்றி பேசுவது நாங்கள் தான். எங்களுடைய 38 வயசு தாய் பூநகரியிலே 3 பிள்ளைகளின் தாய், இவர் பச்சை உடை தரித்தோரால் குதரப்பட்டிருக்கிறாள். இது பற்றி நாங்கள் பேசினோம். சந்திரகுமார் பேசினாரா? அல்லது இந்த டாக்டர் சிவானந்தா பேசினாரா? அல்லது இந்த அரசாங்கத்தோடு ஒட்டி இருக்கிற யாராவது பேசினார்களா? 7 வயசு குழந்தை நெடுங்கணியிலே பச்சை உடை தரித்த ஒருவனால் குதரப்பட்டாள். இப்பொழுதும் வைத்தியசாலையில் இந்த குழந்தை இருக்கிறது. இது பற்றி அவர்கள் பேசினார்களா? யாரும் வாய் திறப்பார்களா? ஆகவே எங்கள் இனம் பற்றி எங்களால் தான் பேச முடியும். நாங்கள் தான் பேசுவோம், நாங்கள் தான் கேட்போம். அந்த உலகமெல்லாம் வாழுகிற ஒவ்வொரு புலம்பெயர் தமிழரும் இந்த மண்ணிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக துடியாய் துடிக்கிறான். அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் உழைக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாட்டு மொழிகளிலே எங்கள் வேதனைகளை சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சேனல் 4 என்ற தொலைக்காட்சி எவ்வளவு விடயங்களை வெளியிலே கொண்டு வந்தது. சேனல் 4 தொலைக்காட்சியின் ஊடாக எங்கள் சகோதரிகள் உடம்பிலே ஒரு சொட்டு துணி இல்லாமல் மானபங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் கட்டி இழுத்து சுடப்படுகின்றார்கள். சேனல் 4 களம் மக்களை அவர்கள் ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டிருக்கிறார். அதே போல உங்கள் சகோதரர்கள், உங்கள் போராளிகள், இந்த மண்ணிலே போராடியவர்கள், அவர்கள் ஒரு சொட்டு துணி இல்லாமல் கட்டி கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இழுத்து இழுத்து கதற கதற சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். கைகள் பின்னுக்கு கட்டிய வகையில் கட்டி தொங்க வைத்து அடிக்கப்படுகிறார்கள். இதுவெல்லாம் யார்? எங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரிகள். இதற்கு பிறகும் இந்த நாடு, இந்த சிங்கள அரசு எங்களுக்கு என்ன தரும்? என்ன தீர்வு தரும்? இந்த நாட்டில் என்ன மாற்றம் பெறும்? இது பற்றி யார் பேசுவார்கள்? பேசுவார் டாக்டர் சிவானந்தா. யாழ்ப்பாணத்திலே 3000 இளைஞர்களை சுட்டுக் கொண்டார். தாய்க்கு முன்னால், தந்தைக்கு முன்னால், சகோதரிகளுக்கு முன்னால் யுத்தம் நடக்கிற பொழுது 2006களில், 2005களில், 2007களில் யுத்தம் இங்கு அமோகமாக நடக்கிற 2008, 2009களில் கூட யாழ்ப்பாண மண்ணிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். செம்மணியிலே சுட்டு தாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் யார் செய்தார்கள்? இந்த டாக்டர் சிவானந்தா, இன்று இருக்கிற ஆளுநர் சந்திரஸ்ரீ, அப்பொழுது யாழ் மாவட்ட தளபதியாக இருந்தவர், எத்தனை ஆயிரம் சகோதரர்களை கொன்று புதைத்தார்கள். திருசாந்தி என்ற பெண் பாடசாலை சென்று வீடு செல்லுகிற பொழுது செம்மணியிலே வைத்து அந்த பச்சை உடை தரித்த ராணுவத்தினன் ராஜபக்ச என்பவனால் குதரப்பட்டாலே தோண்டி எடுக்க எலும்பு எலும்பாக வந்ததே. இந்த வரலாறை சிந்தியுங்கள். நான் கடந்த வாரம் கூட சிறையிலே கொல்லப்பட்ட, சிறையில் அடைத்து வைத்து சாகடிக்கப்பட்ட தில்சான் என்பவனை அவருடைய மரண சடங்கில் இறுதி அஞ்சலிக்காக நான் கர்நாடக அணிக்கு சென்றேன். சென்ற பொழுது
நான் முள்ளிவாய்க்கால் கடக்கிற பொழுது ஒருவர் சொன்னார் எனக்கு, இன்று கூட ஒரு வளவிலே 15 பேருடைய எலும்புக்கூடுகளை ஒரே கிடங்கிலே இருந்து எடுத்தார்கள் என்று. ஒரு வளவிலே ஒரு கிடங்கிலே இருந்து 15 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. பச்சை உடை தரித்தவர்கள் வந்து அதனை தடுத்தார்கள், இழுத்து மூடினார்கள், அவர் கொண்டு சென்று விட்டார்கள். இதைவிட அவர் சொன்னார், அந்த வளவிலே இன்னும் 1000 எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று. உண்மை அதுதான். இதனை வெளியிலே வர விடார்கள். சென்றார் நவநீதம் பிள்ளை முள்ளிவாய்க்கால் சென்றார். இவற்றை பார்த்தார், கதறியலும் மக்களை பேசினார், அவர்களோடு கேட்டார். இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த வரலாறுகளை மறந்தவர்களாக நாங்கள் இருந்துவிட முடியாது. அன்பானவர்களே, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இது பாராளுமன்ற தேர்தல் போல அல்ல, இது ஒரு பிரதேச சபை தேர்தல் போல அல்ல. இது மாகாண சபை என்பது தமிழருடைய இனப்பிரச்சனைக்கான, இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, எத்னிக் ப்ராப்ளம் இங்கே இருக்கிறது. இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இந்த இனப்பிரச்சனைக்கான முடிவாகத்தான் 87ஆம் ஆண்டிலே இந்த மாகாண சபைகளுக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை கூட 26 வருடங்கள் நீ நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் கொண்டு வரப்பட்ட இந்த சாதாரண மாகாண சபையை கூட இந்த மக்களிடம் கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அப்படியானால் இந்த அரசு தமிழர்களுக்கு என்ன செய்யும்? நாங்கள் ஒரு தேசிய இனம், சிங்களவர்கள் ஒரு தேசிய இனம். அவர்களுக்கு ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு இருக்கிறது, சிங்கள மொழி இருக்கிறது, சிங்கள தேசம் இருக்கிறது. நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் நிராகரிக்கவில்லை. அதே போல எங்கள் மண்ணிலும் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு தமிழ் மொழி உண்டு, எங்களுக்கு தனித்துவமான கலாச்சாரம் உண்டு, எங்களுக்கு இன அடையாளம் உண்டு, நில அடையாளம் உண்டு. சரித்திரபூர்வமாக வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த வடக்கு கிழக்கு என்கிற தாயக மண் உண்டு. ஆகவே நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் இந்த மண்ணுடைய பூர்வீக புறவிகள், நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம். நாங்கள் எல்லாரும் என்கிற மன்னனை அறிந்திருக்கிறோம், பண்டாரவன்னியனை அறிந்திருக்கிறோம், கச்சில மடுவிலே அவன் கச்சிலையானான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், சங்கிலியனை பார்த்திருக்கிறோம், அவனுடைய சிலையை இன்னும் பார்க்கிறோம், இந்த வரலாறுகளை படித்திருக்கிறோம். ஆனால் அண்மையில் எங்கள் கண்களால் நாங்கள் பிரபாகரனை பார்த்திருக்கிறோம், அவரோடு இந்த படையணி தளபதிகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ படைகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இவையெல்லாம் கடந்து வந்துதான் நாங்கள் 4 ஆண்டுகள் முடிந்து எங்களுக்கான ஒரு சரியான, நியாயமான, கௌரவமான தீர்வு கேட்கிறோம். அழிந்து போன எங்கள் தேசத்தில் எங்களுடைய உறவுகளின் சாம்பல் மேட்டிலே நின்று எங்கள் மக்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த விடிவின் பாதையில் ஒரு கல்லாக, ஒரு புள்ளியாகத்தான் நாங்கள் இந்த மாகாண சபைகளை பார்க்கிறோம். ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது, சொல்லுங்கள் நீங்கள், இது டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் விளங்கும், கீதாஞ்சலி என்கிற அந்த பொம்பளைக்கும் விளங்கும், இங்கே இருக்கிற குட்டிச்சாத்தான் சந்திரகுமாருக்கும் விளங்கும், இதை அடிக்க நினைக்கிற மனிதர்களுக்கு இது விளங்கும். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்பது அவர்கள் கூட நாங்கள் வெல்ல வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கிற பதவி ஆசை, பண ஆசை, அவர்கள் சுத்திருக்கிற ஆசை அவர்களை விடாது. இந்த சந்திரகுமாருடைய குடும்பம் எங்கே? அவர் கேட்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள், அவருடைய குடும்பம் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறது. நான் கேட்கிறேன், சந்திரகுமாருடைய மனைவி பிள்ளைகள் எங்கே? லண்டனிலே உனக்கு இருக்கிற வீடு, சொத்துக்கள் எவ்வளவு? இதை பகிரங்கமாக உன்னால் வெளியிட முடியுமா? நான் கேட்கிறேன், டக்ளஸ் சிவானந்தாவுடைய குடும்பம் எங்கே? டக்ளஸ் சிவானந்தா அரசியலுக்கு வந்த பின்னர் உழைத்த சொத்துக்களை வெளியிட முடியுமா? ஆகவே அன்பானவர்களை, இவர்கள் உங்களை ஏமாற்றி பிழைக்க வந்தவர்கள். கீதாஞ்சலி பற்றி பல சொன்னார்கள், விஜயகிருஷ்ணன் பற்றி சொன்னார்கள், நான் சொல்ல தேவையில்லை. இவர்கள் எல்லாம் யார்? இந்த மண்ணில் என்ன செய்தார்கள்? என்ன வரிகளை சுமந்தார்கள்? குருவராஜா சார், ஹரிரட்னம் சார், பசுவதிப்பிள்ளை ஐயா இறுதி வரை, முள்ளிவாய்க்கால் வரை உங்களோடு வந்தார்கள். யுத்தங்களை கண்டார்கள், அழிவுகளை கண்டார்கள், வலிகளை சுமந்தார்கள், இருந்த சொத்துக்களை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அது என் இலட்சியம் நோக்கியதாக, என் இனத்தின் வாழ்வு நோக்கியதாக, என் இனத்தின் தன்மானம் நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த தேர்தல் களத்திலே இருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், அன்பானவர்களே, இந்த அரியக்குட்டி முருகேஷ், இவரை உங்களுக்கு தெரிய வேண்டும். இவர் யார்? எனக்கும் கூட ஒரு உறவு இருக்கிறது. ஆனால் என்னுடைய லட்சியம், கொள்கையிலே யார் குறுக்க இருந்தாலும், அது உறவாக இருந்தா என்ன, அது யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அதற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்று அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது, அந்த தீர்மானத்துக்கு எதிராக கிளிநொச்சி நகரத்திலே சந்திரகுமாரும் கீதாஞ்சலியும் எதிர் ஊர்வலம் நடத்திய பொழுது இதே முருகேஷ் கூட நின்று அந்த ஊர்வலத்தை நடத்தியிருந்தார். அதிலே முன்னுக்கு கொடி பிடித்து வந்தார். இவர்தான் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் விடுதலை புலிகளுக்காக மேடைகளிலே பேசி எத்தனையோ இளம் சிறுவர்களை படையிலே இணைத்து அவர்களை கொல்லுவதற்கு காரணமாக இருந்தார். இவர் இன்று அரசோடு
பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது ஆனந்த் சங்கரியோடு தேர்தல் கேட்டார். தேர்தலே அவருக்கு விழுந்த வாக்குகள் 6. அவர் அதோடு வீடு சென்றிருக்கலாம். அவருக்கு என்ன குறை? உன்னுடைய 2 பிள்ளைகள் போராளிகளாக இருந்தார்கள். உன்னுடைய பிள்ளைகளுடைய கணவன்மார் போராளிகள். நல்ல சொத்துக்களோடு நீ வாழ்ந்திருக்கிறாய். உன்னிடம் என்ன குறை இருக்கிறது இந்த மண்ணிலே? நீ எப்படி வீடு கட்டினாய்? நீ எவ்வாறு இருந்தாய்? இதெல்லாம் இந்த மக்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே இவர்கள் இந்த மண்ணிலே இருந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த மண்ணிலே இந்த மக்களை சீரழிக்கின்றவர்கள். இந்த மண்ணில் இருக்கக்கூடாதவர்கள், மிக கேவலமானவர்கள். அவர் சொல்கிறார்களாம், இந்த உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் எல்லாம் கால்சட்டை போடுவது அரசாங்கத்தால். அரசாங்கம் எங்களுக்கு என கால்சட்டையை கட்டி தந்து விடுகிறதா? கால்சட்டை போடுவது, உடுப்பு போடுவது எங்களுடைய கடமை. நாங்கள் எங்கள் மானத்தை காப்பாற்ற செய்கிறோம். உன்னை போல நாங்கள் வேட்டி இல்லாமல் தெருக்களிலே செய்யவில்லை. மனிதனாக வாழப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்று நல்லாக இருக்கிறார்கள். என்ன குறை அவர்களுக்கு? அவருக்கு பென்ஷன் வருகிறது, அவருடைய மனைவிக்கு பென்ஷன் வருகிறது. சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வீடுகளிலே இருக்கலாமே. ஏன் இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? அப்படியானால் இந்த தர்மபுரம் மக்கள், இந்த பகுதியிலே வாழுகிற மக்கள், இந்த கண்டாவளையிலே வாழுகிற மக்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்களா? ஆகவே மிக தெளிவாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சார் சொன்னார், அவர் ஒரு படத்தோடு நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறீர்கள். நான் பார்த்தேன். உங்களுடைய சிலருடைய பழைய மாணவர்கள் என்று அவர்கள் எல்லாரும் கூட்டாக நிற்கிறார்கள். அவருக்கு பின்னால் நிற்கிறார் கேதீஸ்வரன் நடுவர். அவர் கிளிநொச்சி கச்சேரியிலே தற்காலிக உதவி திட்டமிடல் பணிப்பாளர். அவர் நிரந்தரமாக்கப்படவில்லை. அவர் ஒரு காலத்திலே புரட்சி இயக்கத்தினுடைய உறுப்பினர். புறவரு காலத்திலே அவர் விடுதலை புலிகளில் அவருடைய பேச்சாளர். அவர் விடுதலை புலிகளுடைய பயிற்சி முகங்களில் விடுதலை புலிகளுக்கு அவர் முகாமைத்துவ பயிற்சி வழங்குவார். விடுதலை புலிகளை நடத்துவது போல வழியிலே காட்டிக் கொள்வார். அந்த காலத்திலும் இடைக்காலம் அவர் ஓடி ஒளிந்து யாழ்ப்பாணத்திலே இருந்தார். ஓடி போய் அக்ரேஸ்வரவானந்தாவிடம் கேட்டார், பழைக்கு தனக்கு ஒரு உதவி அரசாங்க அதிபராக கேபினட் அங்கீகாரம் எடுத்து தன்னை நிறுத்துமாறு. அவர்கள் அதை கொடுக்கவில்லை. திரும்ப வந்த விடுதலை புலியோடு ஒட்டிக் கொண்டார். யுத்தம் நடந்தது, நாங்கள் மௌனிக்கப்பட்டோம். அந்த காலத்தில் திரும்ப வந்து அவர் இப்பொழுது இபிடிபியின் மத்திய குழு உறுப்பினரா. பாருங்கள், இந்த மனிதர்கள் இந்த மண்ணின் பழைய மாணவன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் இந்த மண்ணில் எவ்வளவு கேவலமாக மற்றவர்களை வழிநடத்திருந்தார்கள். இவர்களால் எத்தனை பேர் ஏமாற்றப்படுகின்றார்கள். இவர் சொல்லுகிறார், அண்மையிலே ஒருவருக்கு சொன்னாராம், நீங்கள் பால் எடுக்காத அல்லது கன்று போட முடியாத மாட்டுக்கு ஏன் தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் என்று. மாடு கன்று போடவில்லை, பால் எடுக்கவில்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் மாட்டுக்கு ஒரு குறி இருக்கிறது தானே. அந்த தமிழ் என்ற குறியை நாங்கள் இழக்கலாமா? அது தெரியாத இவர்கள் கன்று போடாத அல்லது பால் எடுக்காத மாடு என்று சொல்லி தமிழர்களை தெருவிலே விடுவதற்கு வியாக்கியானம் சொல்லுகின்ற இந்த மனிதர்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே ஏமாற்று பேர்வழிகள். இவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். சில கருத்துக்களை சொல்லுவார்கள். கருத்துக்கள் நாங்கள் கேட்கலாம். ஆனால் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உங்களிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட எங்களுக்காக எத்தனை பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள், உங்களுக்கு தெரியும், கருணாநிதி என்ற காலத்தில் இந்த யுத்தம் நடக்கிற பொழுது கலைஞர் கருணாநிதி எங்களுக்கு செய்த துரோகத்திற்காக தமிழ்நாட்டு தமிழர்கள் தூக்கி எறிந்தார்கள். ஜெயலலிதாவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கருணாநிதியினுடைய அந்த கபடத்தனத்திற்கு சரியான செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதே போலதான் நாங்கள் தெளிவானவர்கள். எங்களிடம் தெளிவான பார்வை உண்டு. நீங்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்ட ஒரு இனத்திலே இருந்து உருவானவர்கள். உங்களிடம் தெளிவான எண்ணங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் இதிலிருந்து விடுபடக்கூடாது. நாங்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் இந்த மண் பற்றி சிந்திக்கிறான், தமிழுடைய வாழ்வு பற்றி சிந்திக்கிறான். உலகமெல்லாம் 10 கோடி தமிழர்கள் வாழுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் 7 கோடி தமிழர்கள். நாங்கள் இந்த உலகமெல்லாம் வாழ்ந்தாலும் நாங்கள் ஓடுகின்ற தேசமெல்லாம் அடிமைகளாக வாழுகிறோம். நாங்கள் அடிவாங்கி ஒடுங்கி வாழுகிற ஒரு இனமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நிலை மாற வேண்டுமானால் எங்களுக்கான ஒரு ஆட்சி முறை உருவாக்கப்பட வேண்டும். அது எங்களை நாங்களாக இந்த மண்ணிலே வாழ வைப்பதற்கானதாக இருக்க வேண்டும். ஈழத்து மண்ணிலே இருந்து புலம்பெயர்ந்த 13,000 பேர் இன்று புலம்பெயர் நாடுகளிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணில் ஒரு நியாயமான, நீதியான, கௌரவமான தீர்வு அளிக்கப்படுமானால் எங்கள் தமிழர்கள் இந்த மண்ணை வளம்படுத்துவார்கள். நாங்கள் இந்த மண்ணிலே வளமானவர்களாக மாறுவோம். இதைத்தான் இலங்கை அரசு பயப்படுகிறது. எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் தமிழன் சிங்களவனை விட வளர்ந்து விடுவான் என்ற எண்ணம் அவரிடம் இருக்கிறது. நாங்கள் யாரையும் அடக்க நினைக்கவில்லை. நாங்கள் யாரையும் அழிக்க நினைக்கவில்லை. நாங்களாக இந்த மண்ணில் வாழ விரும்புகிறோம் என்பதுதான் உண்மையான செய்தி. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தல் என்பது எங்கள் கௌரவத்தின் மீதான தேர்தல்.
இந்த தேர்தல் எங்கள் தன்மானத்தின் மீதான தேர்தல். இந்த தேர்தல் எங்கள் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான தேர்தல். எங்கள் இறந்து போனவர்களுக்கான ஒரு மன எண்ணங்களோடு சேர்ந்த தேர்தல். ஆகவே இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பது எங்கள் ஒவ்வொரு தமிழனுடைய இனமான தன்மான கடமை. வெறுமனே தமிழன் தன்னுடைய சலுகைகளுக்காக வாக்களித்தான், அவன் தோற்று போனான், அழிந்து போனான் என்று வரலாறு எங்களை சொல்லக்கூடாது. அதனால்தான் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் மனிதர்களை நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் 21ஆம் தேதி சனிக்கிழமை எழுந்து செல்லுங்கள், காலையே செல்லுங்கள். தயவு செய்து நீங்கள் மாலை நேரம் வைத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் பல வேலை செய்வார்கள். அநேகமாக நாங்கள் அறிகிறோம், பகல் 11 மணிக்கு பின்னர் தேர்தலை குழப்புவதற்கான நடவடிக்கைகளை கூட அரசு செய்வதாக செய்திகள் வருகின்றன. இன்று நான் அறிந்தேன், கள்ள வாக்குச்சாவடி பெட்டிகளை கூட வேறு இடங்களிலிருந்து கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை அரசு எடுத்திருப்பதாக கூட செய்திகள் வருகின்றன. ஆகவே நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாக்குப்பட்டிகள் மாற்றப்படும், வாக்குப்பட்டிகள் தகர்க்கப்படும், எங்கேயாவது பார்த்தால் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படும், சில குண்டுகள் வெடிக்கும். இதெல்லாம் எங்கள் மக்களை வாக்களிக்க போக விடாமல் தடுப்பதற்கு. குறிப்பாக என்ன எண்ணம் என்றால், கூடுதலானவர்கள் 10-11 மணிக்கு பின்னர் தான் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வார்கள். அந்த நேரம் குழப்பங்களை உண்டாக்கிவிட்டால் வாக்களிப்பை இல்லாமல் செய்யலாம் அல்லது தடுக்கலாம். ஆகவே நீங்கள் காலை 7 மணிக்கு செல்லுங்கள். முதலாவதாக நீங்கள் வாக்களியுங்கள். அதன் பின்னர் நிம்மதியாக வீட்டிலே இருங்கள். செல்லுங்கள், வீட்டுக்கு நேரே ஒரு பக்கத்தில் இருக்கும் பெட்டியிலே முத்தாமல் ஒரு புள்ளி இருங்கள். அதற்கு கீழே இருக்கின்ற 1, 5, 7 இந்த இப்படித்தான் உங்களுடைய அந்த வாக்குச்சீட்டு இருக்கும். இது ஒரு மாதிரி சீட்டு. இதிலே 1க்கு மீதும் 7 மீதும் 5 மீதும் இந்த 3 இலக்கங்களை 1, 5, 7 இதை நீங்கள் அடிக்கடி பாடமாக்குங்கள். மற்றவர்களுக்கு பாடமாக்கி சொல்லுங்கள். எல்லோரையும் பாடமாக்க வையுங்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள். அந்த 1 மீதும் 5 மீதும் 7 மீதும் பட்டிகளை முட்டாமல் புள்ளடியிட வையுங்கள். அந்த புள்ளடி என்பது என் வாழ்வுக்கான புள்ளடி என நினையுங்கள். அந்த புள்ளடிகள் என்பது எங்கள் இனத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு நன்றி என்பதை நினையுங்கள். ஆகவே நாங்கள் சலுகைகளுக்காக போனவர்கள் அல்ல, நாங்கள் அழிந்து போகிற இனம் அல்ல. நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்வுக்காக துடிக்கிற இனம். நாங்கள் ஒரு உரிமைகளுக்காக பேசுகிற இனம். என் உயிர்ந்தும் மேலான உரிமை. அந்த உரிமைக்காக நான் வாக்களிக்கிறேன். இறந்து போன என் பிள்ளைகளின் மீது சாட்சியாக நான் வாக்களிக்கிறேன். காணாமல் போன என் உறவுகளின் மீது நான் சாட்சியாக வாக்களிக்கிறேன். சிறையிலே இருக்கிற என் குழந்தைகள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் வாக்களிக்கிறேன். இறந்து போன விதவைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னால் முடிந்ததை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் வாக்களிக்கிறேன். நான் தமிழனாக வாக்களிக்கிறேன் என்பதற்காக 21ஆம் தேதி நீங்கள் சென்று வாக்களியுங்கள். சில வேளைகளில் 27ஆம் தேதி காலமையே பல இடங்களில் துண்டு பிரசுரங்களை போடுவார்கள். குருவராஜா அவர்கள் தன் விருப்பத்தின் பேரில் விலகிக் கொண்டார். நீங்கள் பார்ப்பீர்கள், ரோட்டிலே துண்டு பிரசுரம் கிடக்கும். ஓஹோ, சிவர் பயத்திலே விலகிவிட்டாரோ, அப்பயே நாங்கள் அவருக்கு போடுவான் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இதெல்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சாவகச்சேரியிலே செய்தார்கள். அருந்தோபாலன் விலகிவிட்டார் என்று நோட்டீஸ் அடித்து ஒட்டிவிட்டார்கள். சுவர்களில் எல்லாம் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. தெரு தெருவாக போட்டிருந்தார்கள். ஆகவே போன மக்கள் திகைத்தார்கள். அருந்தோபாலன் உண்மையிலேயே விலகிவிட்டாரா? அதுக்கு காரணம் சொல்லுவார்கள். எனக்கு அழுத்தம் அல்லது எனக்கு விருப்பம் இல்லை, இப்படியெல்லாம் பல காரணங்கள் வரும். வீதிகளிலே போடுவார்கள். நான் குருராயா சொல்லுகிறேன், எனக்கு இதில் இருக்க விருப்பம் இல்லை, நான் விலகிவிட்டேன் என்றெல்லாம் வரும். இந்த செய்திகளை நம்பாதீர்கள். யாரும் விலக மாட்டார்கள். யாரும் நோட்டீஸ் நாங்கள் அடிக்க மாட்டோம். நாங்கள் உங்களிடம் வாக்கு மட்டும்தான் கேட்கிறோம். அது ஏனென்றால் எங்கள் உரிமைக்காக. இந்த விடயங்களை மற்றவர்கள் சொல்லுங்கள். எங்களை ஏமாற்றுவார்கள். ஏமாற்றி இந்த வாக்குகளை சிதறடிப்பார்கள். போன முறை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், இரவு 11 மணிக்கு எங்கள் வீடுகளுக்குள் புலனாய்வுத் துறையினர் புகுந்தார்கள். எங்களை அடித்தார்கள். வாக்குச்சீட்டுகளை பறித்தார்கள், கிழித்தார்கள். எங்களை வாக்களிக்க விடாமல் தடுத்தார்கள். இரவு 2 மணி தேர்தல் ஆணையாளரிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், இதா இந்த நாட்டின் ஜனநாயகம் என்று. அவர் கிளர்ச்சி அரசாங்க அதிபருக்கு சொன்னார், உடனே அறிவியுங்கள், எல்லா இடமும் அறிவியுங்கள், அங்கு வாக்குச்சீட்டு தேவையில்லை, மக்கள் போய் வாக்களிக்கலாம் என்று. மக்கள் சென்றார்கள். வாக்குச்சீட்டு இல்லை, தங்களுடைய அடையாள அட்டைகளோடு சென்றார்கள். சென்று வாக்களித்தார்கள். ஆகவே அடையாள அட்டை மிக முக்கியமானது, அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு இவை மிக முக்கியமானது. அதைவிட நீங்கள் ஒன்றும் இல்லை என்றால் உங்களிடம் கிராம சபையாளர்கள் பேசி நீங்கள் இந்த இடங்களிலே உங்களுக்கான ஒரு வாக்களிப்பதற்கான அடையாள அட்டைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் வாக்களிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாக்களிப்பது எங்களுடைய கடமை. அந்த வாக்கு என்பது எங்களுடைய உரிமை. அதை சரியான வகையில் தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய உணர்வுக்கு, என்னுடைய சுயநலமான வாழ்வுக்கு, இந்த இனம் இருப்பதற்கு, இந்த தமிழ் தேசம் நாளை இந்த மண்ணிலே செழுமையாக இருப்பதற்காக வாக்களிப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.